ஓகே. சொல்லி வருகிறது வேலையில் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு முக்கியமான விவாதங்கள் பார்க்கணும். முக்கியமானதுதான். அதாவது கடந்த 2024 ஒரே நாடு ஒரே தேர்தலில் மசோதா இது பண்ணாங்க. அது எப்படி இருக்கும்? ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029 அமுலாகுமா? அதேதான் அப்படின்றது ஒரு இந்தியா முழுவதும் எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டிலும் ஒரு இது என்ன சொன்னாங்க, தேர்தல் செலவு குறையும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நம்ம பார்வை எப்படி இருக்கு? அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் 2029 நாடாளுமன்ற தேர்தல் போது அது அமல்படுத்தப்படும் சொல்லி இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு பிபி சௌத்ரின்னு ஒருத்தர் தலைவர் இருக்கார். அவர் நேற்று விவரத்தை சொல்லியிருக்காரு. அதனாலதான் நீங்க கேக்குறீங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு சுதந்திர தின உரையில நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை முன்மொழிஞ்சார். எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். அப்படி அவர் முன்மொழிஞ்ச உடனே நம்முடைய ஜனாதிபதி இருக்காங்கல்ல, ராம்நாத் கோவிந்த் இருந்தாருன்னா, அவருடைய தலைமையில 2023 ஒரு உயர்நிலை குழு அமைச்சாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான திட்டம் இது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் கோடி இந்த தேர்தல் தொடர்ந்து நடைபெறுவதனால 7 லட்சம் கோடி செலவாகுறதாகவும், இது ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்திட்டோம்னா அது மிச்சமாகிறதாகவும், இதுக்கு ஒரு ஆய்வு செய்வதற்கு மேலகு நம்முடைய ஜனாதிபதி அவருடைய தலைமையில ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு குழு அமைச்சு ஏற்றால ஒரு 18,000 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதை 2024 நீங்க இப்ப நம்ம விவாத தொடக்கத்துல நீங்க சொன்னீங்க, 2024 டிசம்பர் மக்களவையில மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இதை வழக்கம் போல காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சிகள் எதிர்கட்சிகள் எப்பயுமே எதிர்க்கதான் செய்யணும். எதிர்கட்சிகள்னா எதிர்க்கதான் செய்வாங்க. அதனால அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு இந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. அந்த எதிர்ப்பு தெரிவித்ததுனால இந்த கூட்டுக்குழுவுக்கு பிபி சௌத்ரி தலைமையில 27 மக்களவை உறுப்பினர்களும் 12 மாநில உறுப்பினர்களும் இதுல இடம்பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு என்னென்ன பிரச்சனை நீங்க கேட்காதீங்க. அந்த கூட்டுக்குழுவும் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன முடிவு வந்துட்டாங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக கட்சிகளிடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவற்றை களைய நடவடிக்கை நாங்க எடுப்போம். ஏன் அப்படின்னா, ஏன் அவசியம் சொல்றாங்கன்னா, பல்வேறு கட்டங்களாக இந்த தேர்தல் நடந்துச்சுன்னா 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இல்ல 7 லட்சம் கோடி அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுதுன்னு ராம்நாத் கோவிந்த் முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலான குழு கமிட்டி அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில நீங்க சொல்றது ஒரு தேர்தலுக்கு 7 லட்சம் கோடி பண்றீங்க. அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு நடைமுறை. அது என்னன்னா, தொடர்ந்து தேர்தல், சட்டசபை தேர்தல், மக்களவை தேர்தல், இந்த மாநிலத்தை முடிஞ்சோன்னா அந்த மாநிலத்தை தேர்தல், அந்த மாநிலத்தை முடிஞ்சோன்னா இந்த மாநிலத்தை தேர்தல், இப்படியே நடத்திக்கிட்டே இருந்தா இப்போ ஒரு தேர்தல் நடத்துற போது கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல நீங்க அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாது. இந்த மாநிலத்தில் நிறுத்தினாலும் பக்கத்து மாநிலமும் அது பாதிக்கப்படும். ரோடு போட முடியாது. இடைத்தேர்தலுக்கே வச்சா கூட சிலது பாதிக்கப்படல. இடைத்தேர்தல் வச்சா கூட பக்கத்து மாவட்டம் இருக்கு. சின்ன உதாரணம், சின்ன ஒரு தொகை, அது உண்மைதானே? அது அதுக்காக தான் இடைத்தேர்தல் தடை பண்ணிருக்காங்க. நேற்று உத்தரவு வந்திருக்கு. மகிழ்ச்சியான செய்தியை வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி துள்ளி ஒரு இது வேலையில சொல்றதுல மோகன் கில்லாடின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது. அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது. 5 தேர்தல் இடைத்தேர்தலுக்கு ஏன்னா ஒரே சட்டசபைக்கு 2 எம்எல்ஏ எப்படிப்பா வர முடியும்? ஏற்கனவே தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ மேல வழக்கு இருக்குது. அது நிலுவையில் இருக்கிற போது அதுக்குள்ளே ராஜினாமாவா அப்படின்னு நீதியரசர்கள் ஏன்னா நம்மளுடைய கடைசி புகலிடம், கடைசி நம்பிக்கை நீதிமன்றம். இந்த கருத்தை அடிக்கடி சொல்லிருக்கீங்க. அதுல பாத்தீங்கன்னா அவரு இடைத்தேர்தல் வெற்றி பெறும் முழங்கினாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் பாடிச்சுட்டாங்க. ரோட்ல நிக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான். அம்மா கிட்ட பாராட்டு பரிசு வாங்கினவங்க இப்ப சும்மா நிக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா விஜய் காருக்கு நிக்கிறாங்க. அந்த படத்தையும் பார்த்து அதுக்கு பதிலா நம்ம
அதை சொன்னா உடனே வந்து உதயகுமார் அரசியல் அது நீங்க சொன்ன கருத்தை கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க, நேற்று கூட ஒப்பிட்டு கூட போட்டிருக்காங்க. பொழப்புக்கு ஆமா நான்கு சாவலான்னு அத நீங்க அந்த படத்தை வச்சு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அது அது நீதி அரசர்கள் வந்து நம்ம நீதி பரிபாலனத்துல மக்களுடைய கடைசி நம்பிக்கை. அதான் நீங்க சொல்ல கடைசி புகையில அதான் நம்ம. ஆமா ஆமா நம்பிக்கை அதான். இதுல இன்னொரு கருத்தும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம துளியுறுதல் அதையும் நம்ம கவனத்துல இருக்கணும். இந்த தேர்தல் நடந்தா அரசு அதிகாரிகள் வந்து தேர்தல் நடத்துறாங்க இல்லையா? ஆமா. அதுல ஒரு 80% பேர் ஆசிரியர்கள் தான் அதுல பங்கேற்கிறாங்க. அந்த தேர்தல் நடத்துகிற அந்த பணிகள்ல அப்பனா அந்த குழந்தைகளுடைய கல்வியும் பாதிக்கப்படுது. அது அது அதை பத்தியும் அதுல பெரும்பான்மை வந்து ஆசிரியர் இருக்கிறாங்க. மற்ற பணிகள் பார்ப்பாங்க, பணிகளும் வருவாங்க. ஆசிரியர்கள் முழுமையாக 100% சொல்றீங்க. வரும்போது பெரும்பகுதி அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு. அந்த கல்வி வேற பாதிக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆகவே வருகிற 2029 நாடாளுமன்ற தேர்தல எல்லாரும் ஆவலோடு காத்திருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமுல் செய்யப்படும், அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் அப்படின்னு நம்முடைய. நீங்க சொல்லி பார்த்தா இதுல வந்து நமக்கு 7 லட்சம் கோடி பணம் கொஞ்சம் குறையுது. அந்த அதிகாரிகள் வந்து இந்த கல்வி தடை நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 18,000 பக்கங்கள் வந்து இப்போ இருக்கிற ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் வந்து அந்த அறிக்கையை வந்து அவங்க வந்து ஆராயும் போது அது நல்லது கெட்டது பார்த்து ஆராய்வாங்க. ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது இது வந்து பாரபட்சம் எதிர்கட்சி விமர்சனம் முடியாது, அதனால பாரபட்சம் இல்லாம அது எல்லாம் உள்வாங்கி தான் இந்த அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. இது குறித்து இன்னொன்னு நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, இமாச்சல், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி இந்த மாநில முதல்வர்களெல்லாம் ஏற்கனவே வந்து சட்ட நிபுணர்கள் பொதுமக்களின் கருத்துக்கள் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. இந்த குழு வந்து அவங்க என்ன ஒப்புதல் கொடுத்துருக்காங்களா? அததான் அவர் கடைசியா சொல்றாரு. இந்த குழு சந்திச்சதுல அந்த கருத்து கேட்டதுல சட்ட வல்லுநர்கள் எல்லாரையும் முதல்வர்கள் சட்ட வல்லுநர் கேட்டதுல 99% பேர் ஆதரவா இருக்காங்கன்னு ஒரு செய்தியை சொல்றாரு. இது ரொம்ப நமக்கு ஒரு 10 மாநில முதல்வர்கள் கூட அது பத்தி நீங்க அந்த ஒப்பீட்டு சொல்றீங்க. அதுக்கு அவர் அந்த இப்ப நான் வாசிச்ச இந்த நான் பட்டியலிட்டு சொன்ன இந்த மாநில முதல்வர்களோட சட்ட வல்லுநர்கள் பொதுமக்கள் இவங்க எல்லாம் வந்து இன்னும் வந்து நாடு முழுவதும் இந்த கருத்தை கேட்டாங்க. இந்த கருத்தை கேட்டு விவாதிச்சாங்க. அதுல அவர் சொல்ற தகவல் என்னன்னா, பிபி சௌத்ரி சொல்ற தகவல் என்னன்னா 99% பேரு இதுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறது. முதல்ல 2019 வந்து இவர் பிரதமர் வந்து சொல்றாரு 2024 அப்புறம் அது வந்து படிப்படியே போகுது, உடனே அது பண்ணல. நீங்க சொல்லும் போல அது நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் சொல்றாரு. ஆமா, குழு அமைக்கிறாரு. குழு வந்து ஜனாதிபதி வந்து 3 கட்டங்களாவே ஒரு நகர்வு. அதுல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, மேலவை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த இதுதான் வந்து மசோதா தாக்கல் செய்யறாங்க. நீங்க சொன்ன 24 மசோதா தாக்கல். ஆமா, 23 தெரிவிச்ச உடனே அதை வந்து கூட்டுக்குழுக்கு அனுப்புறாங்க. அந்த கூட்டுக்குழுல வந்து அதை ஆய்வு செய்யறாங்க. இந்த 18,000 பக்கங்களை வந்து இது பண்ணும்போது இந்த குழு முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா 7 லட்சம் கோடி வந்து இதுக்கு எவ்வளவு விஷயம். 7 லட்சம் கோடி எவ்வளவு ஸ்கீம்ஸ் போடலாம் ஒவ்வொரு கட்டமா வந்து இது வந்து இல்ல. இப்ப நீங்க சொல்ல 7 லட்சம் கோடிக்கு தமிழ்நாடு 2 முறை பட்ஜெட் போடலாமே. அந்த 7 லட்சம் கோடி வச்சு 7 லட்சம் கோடி என்னன்றது தொழிலதிபர்களுடைய பணமோ வந்து தனியார் மக்கள் வரி பணம்ல, மக்களுடைய சாமானிய மக்களுடைய வரி பணம் வந்து 7 லட்சம் கோடியை வந்து சரியான முறையில பயன்படுத்த வேண்டியது ஒரு நல்ல அரசு. நீங்க சொல்றத பார்த்தா தமிழ்நாடுக்கும் இந்த நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்தில் வந்துரும்ன்றீங்க. அப்படிதானே, அதுக்குதானே இந்த துணி உரிமையில நம்ம சொல்றோம். எல்லாரும் 5 ஆண்டு காலம் இருப்போம், 5 ஆண்டு காலம் இருப்போம், முழுமையா எங்க ஆயுள் காலம் இருக்குன்னு நேத்து கூட கரூர்ல போய் காட்டு கத்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர்கள் பாவம் என்ன செஞ்சாங்க, ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் இந்த பத்திரிகையாளர்கள். எதனால பத்திரிகை வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி. கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி. ஆனா கரூர் கூட்டம் விஜய் பங்கேற்கிற இண்டோர் மாதிரி இருக்கு. நீ சொல்ற பார்த்தா நீங்க டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மையா இருக்கீங்கல்ல. ஆமா, அப்ப நீங்க எல்லா பத்திரிகையாளரையும் அனுமதிக்கிறதுல உங்களுக்கு என்ன வந்து கஷ்டம் நஷ்டம்?
அப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாயாஜால வித்தையை காட்டுறது. இந்த ஜென்சி தலைமுறை இருக்காங்கல்ல, இந்த ஜென்சி தலைமுறையினுடைய வந்து அவர் ஒரு பெரிய ஆதரவு பெற்றிருக்காரு, நாங்க மறுக்கல. இந்த 2026 தேர்தலில் ஜென்சி தலைமுறையை 1,10,00,000 பேர் இருக்காங்க வாக்காளர்களா. ஒரு 19 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறை. இந்த ஜென்சி தலைமுறை என்னன்னா சுதந்திரம் வந்து நாங்க தான் எல்லாம். இந்த பழைய அந்த வந்து ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்க எக்ஸிஸ்டிங் அந்த அமைப்புகளை வந்து அவங்க சுதந்திரமா நாங்க செயல்படுறோம்னு சொல்லி இப்ப போய் சாக்கடையில போய் விழுந்திருக்கிறாங்கன்றதுதான் பொதுவான கருத்து. சொல்லி வந்து சொல்லலை. அதனால ஜென்சி தலைமுறை ரொம்ப விழிப்போடு இருக்கணும். நீங்க தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு பாதுகாப்பானதாக இருக்கணும், உங்களுடைய எதிர்காலத்துக்கு வளமுள்ளதாக இருக்கணும், உங்கள் எதிர்காலத்தை உறுதி செய்வதாக இருக்கணுன்றது ஜென்சி தலைமுறைக்கு இந்த துள்ளி வருகிறது வயலில் நாங்கள் வந்து வேண்டுகோளாகவும் வைக்கிறோம். உண்மைதான். ஆகவே ஒரே நாடு ஒரே தேர்தலை இந்திய நாடே எதிர்பார்ப்பதோடு இந்த துள்ளி வருகிறது வேலும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.